வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் இதயத்தை பலம் பெற வைக்கிறதுக்கு, இதயம் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதயம் நம்முடைய உடலை, உயிரை இயக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்பாக இருக்குது. ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு இடமாக இதயம் இருக்குது. ரத்தத்தை உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்குமே இதயம் நமக்கு அனுப்புது. ஸோ இது எப்போதுமே ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். ஏன்னா இதில் ஏதாவது ஒரு இயக்கம் தடைப்பட்டாலும் மனிதர்களினுடைய அன்றாட நடவடிக்கைகள் கடுமையான அளவில் பாதிக்கப்படும். மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பலவிதமான இதயம் தொடர்பான பிரச்சனைகளுமே ஏற்படும். ஸோ அதை சரி செய்யறதுக்கு சாப்பிட வேண்டிய உணவுகளை பற்றி முழுமையாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். புதிய மூலிகைகள் நாம் இதயம் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நாம் நமது தினசரி உணவில் உப்பு மற்றும் கொழுப்பு உணவுப் பொருட்களுக்கு பதிலாக சில ஆரோக்கியமான மூலிகை தாவரங்கள், காய்கறிகள், கீரைகளை அதிக அளவில் சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதனால் இதயம் உள்ளிட்ட மற்ற உடல் உறுப்புகளினுடைய செயல்பாடுகளுமே தங்கு தடை இல்லாமல் சீராக இருக்கும். இந்த இயற்கை உணவுகள், காய்கறிகள் இது எல்லாமே உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே நமக்கு கொடுக்கும். அதிக மசாலா, காரம் கொண்ட உணவுப் பொருட்கள் இது எல்லாமே நம்மளுடைய இதயம் உள்ளிட்ட பலவிதமான உறுப்புகளினுடைய செயல்பாடுகளுக்குமே தடை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாக கொண்டிருக்கின்றதால அந்த உணவுகளை தவிர்த்துட்டு அன்றாடம் தொடர்ந்து பச்சை இலை காய்கறிகள், கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கீரைகள், காய்கறிகளை எடுத்துக்கோங்க. கீரைகள் வாரத்திற்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு கீரைகளை சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கலாம். காய்கறிகள் தினமும் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளக்கூடியது. அதனால் பக்க விளைவுகளே கிடையாது, நன்மைகள் மட்டும்தான் கிடைக்கும். குறிப்பாக காய்கறி வடி சாறு, அந்த காய்கறி சூப்பெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது கூட இதயம் பலம் பெறும். கருப்பு சோயா பீன்ஸ் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இதயத்தை நமக்கு பலப்படுத்தும். கருப்பு சோயா பீன்ஸில் அதிக அளவிலான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபோலேட், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், மெக்னீசியம் உள்ளிட்ட சத்துக்கள் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை நமக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். ஸோ சீராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் நம்ம அந்த கருப்பு சோயாபீன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நார்சத்து நம்மளுடைய ரத்த சர்க்கரையினுடைய அளவு மற்றும் கொழுப்பினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணும். அதாவது பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவு, ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய தேவையில்லாத கொலஸ்ட்ரால் அளவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடும். இந்த கருப்பு சோயாபீன்ஸ் கொண்டு சூப் மற்றும் சாலட்டுகளை கூட செய்யலாம். இப்போ நீங்கள் கொழுப்பினுடைய அளவெல்லாம் நீங்கள் குறைச்சி கொள்ளும்போது ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால இதயம் தொடர்பான எந்த பிரச்சனையுமே இருக்காது. கேன்கள் அடைக்கப்பட்ட கருப்பு சோயாபீன்ஸ்களை தண்ணீர் கொண்டு அலசும் போது அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உப்புகளை நம்மளால் நீக்க முடியும். ஸோ அந்த உப்புகள் நீக்க முடியலன்னு நீங்கள் கவலைப்பட வேணாம். இந்த மாதிரி முறைகளில் தண்ணீரில் கொண்டு அந்த சோயாபீன்ஸ் அலசிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். குறிப்பாக சால்மன் மீன் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இதயம் பலம் பெற ஆரம்பிக்கும். மீன்கள் வகையிலே சால்மன் மீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதயம் பலம் பெறுவதற்கு. இதய பாதுகாப்பிற்கு பார்த்தோம்னா சால்மன் மீனில் இருக்கக்கூடிய அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒமேகா 3S கொழுப்பில் ஒரு வகையாகும். இது நம்மளுடைய ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு உதவுவதோட இதன் மூலமாக இதய துடிப்பையுமே சீராக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஏன்னா ரத்த அழுத்தம் நமக்கு கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா ரத்த நாளங்களில் இறுக்கம் ஏற்படும். இதனால் இதயத்துக்கு ரத்த ஓட்டம் செல்ல ஆரம்பிக்காது. அதனால் நமக்கு இதய துடிப்பு, மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற இதில் பிரச்சனை ஏற்படும். ஸோ இதய துடிப்பு சீராகவே நமக்கு இருக்காது, விட்டு விட்டு துடிக்க ஆரம்பிக்கும். அதிகப்படியாக ஃபாஸ்ட்டாகவும் இதயம் துடிக்கும், குறைவான கவுண்டிங்லுமே இதயம் துடிக்கும். இது எல்லாமே நமக்கு பாதிப்புகள் தான். அதனால தான் நம்ம ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய இந்த சால்மன் மீன் எடுத்துக்கொள்ளும் போது இதில் இருக்கக்கூடிய ட்ரைக்ளிசரைடுகள் மற்றும் அதன் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வாரத்திற்கு எண்ணெயில் பொரித்த 2 சால்மன் மீன்களை எடுத்துக்கொள்வது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போது இதை தான் இதய நிபுணர்களுமே நமக்கு குறிப்பிடுறாங்க. எண்ணெய் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கணும், அளவுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது. சால்மன் மீனை காய்கறிகளோடு சேர்த்தோ அல்லது மீன் உள்ளிட்டவைகளோடு சேர்த்தோ கூட சேலட் மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது சால்மன் மீன் இதயத்தை பாதுகாக்கும். டியூனா மீன் எடுத்துக்கொள்ளும் போது இதயம் நமக்கு பலமாக இருக்கும். இதய பராமரிப்பில் சால்மன் மீன் அடுத்து பெரிதும் பல பேருக்கும் உணவு நிபுணர்களாலையும் இதய நிபுணர்களாலையும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய மீன் டியூனா மீன் தான். மற்ற டியூனா மீனுடைய டைப்ஸை பொறுத்து ஒப்பிடும்போது கூட ஆல்பகோர் எனப்படக்கூடிய அந்த வெள்ளை டியூனா மீனில் அதிகளவு ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. இது இதய பராமரிப்பில் முக்கிய பங்கு வகிக்குது. டியூனா மீன் கேன்கள் அடைக்கப்படும் போது அது எண்ணெயில் வைக்காமல் அது சார்ந்த நீரிலேயே வைக்கப்படுகிறது. அதனால் டியூனா மீன் நமக்கு ஆரோக்கியம் தான், இதயத்தை பலப்படுத்தக்கூடியது தான். எண்ணெய்கள் வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா ஆலிவ் ஆயில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய இதயத்தை பலப்படுத்தும். அதிக கொழுப்பு பொருட்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஆலிவ் இலைகளிலிருந்து இந்த ஆலிவ் ஆயில் பிரித்தெடுக்கப்படுது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரத்த குழாய்களினுடைய பராமரிப்பு மற்றும் செயல்பாடுகளுக்கு உதவிகரமாக இருக்குது. வெண்ணெய் உள்ளிட்டவைகளுக்கு பதிலாக அதிக ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்தணும் அப்படின்னா அது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பினுடைய அளவை சிறந்த முறையில் கண்ட்ரோல் பண்ணும். இதனை கொண்டு சேலட் உள்ளிட்டவைகளை கூட நம்ம செய்யலாம். ஸோ இந்த ஆலிவ் எண்ணெயை வாங்கினதுலேருந்து ஒரு 6 மாதங்களுக்குள்ளே நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது.
நல்லது. ஏன்னா ஆலிவ் எண்ணெய் உங்களுடைய இதயத்தை வந்து பலப்படுத்தும். பாதாம் பருப்பு அது போல அந்த வகைகளை சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது போல் அக்ரூட் பருப்புகள் வகைகள், அதாவது பிஸ்தா வகைகள் கூட்டு சொல்லக்கூடிய இந்த வால்நட் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ரூட் பருப்புகள் இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இதயம் பலமாக இருக்கும். நாள்தோறுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு வால்நட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அக்ரூட் பருப்புகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொழுப்பினுடைய அளவை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதனால் இதயத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கலாம். அக்ரூட் பருப்புகளில் அதிகளவு ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள், மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகள், தாவர ஸ்டீரால்கள், நார் சத்துக்கள் இருக்குது. கொழுப்பு சத்துக்கள் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய சிப்ஸ்கள், குக்கீஸ்கள் உள்ளிட்டவைகளுக்கு பதிலாக இந்த அக்ரூட் பருப்புகளை அதிக அளவு நம்ம சேர்த்துக்கலாம். சாலட்களில் மேற்புற டெக்கரேஷன் கூட இந்த அக்ரூட் பருப்புகளை நம்ம அதிகம் பயன்படுத்தும் போது ரத்த நாளங்கள் அடைப்பு எதுவும் இல்லாமல் இதயத்துக்கு ரத்தம் சிறப்பான அளவில் செல்லும் போது இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனைலாம் இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். பாதாம் பருப்பு எடுத்துக்கொண்ட முடியும்னா இதயம் நமக்கு பலமாக இருக்கும். பாதாம் பருப்புகள் காய்கறி, மீன், சிக்கன் உள்ளிட்ட டெசர்ட்களில் அதிக அளவில் சேர்க்கப்படுது ஒரு டெக்கரேஷனுக்காக. இதில் வந்து தாவரங்களினுடைய ஸ்டீரால்கள், நார் சத்துலாம் இருக்குது. இது இதயத்திற்கு இதமளிக்கக்கூடிய கொழுப்புகளை அதிக அளவில் கொண்டு இருக்குது. அதாவது நன்மை தரக்கூடிய கொழுப்புகளை பாதாம் வந்து இதயத்துக்கு நமக்கு போதுமான அளவுக்கு கொடுக்கும், கெட்ட கொழுப்புகளை தான் குறைக்கும். ஸோ பாதாம் வந்து உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணுறதால நாளொன்றுக்கு நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு உங்களுக்கு போதுமான அளவுக்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. அது உங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை அகற்றி இதயத்தை வந்து பலம் பெற வைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த உணவுகளை எடுத்துக்கலாம். டோஃபு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த டோஃபு வந்து நம்மளுடைய இதயத்தை வந்து பலம் பெற வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். சோயா பீன்ஸ்கெல்லாம் நன்றாக மசித்து செய்யப்படுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோஃபு. இதில் அதிக அளவில் சோயா புரதங்கள் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இதில் மினரல்ஸ்கள், நார் சத்து, பாலிசாச்சுரேட்டட் கொழுப்புகள் இதெல்லாமே இருக்கும். வெளிநாட்டு ரெஸ்டாரண்ட்டுகளில் சாஸ் உள்ளிட்டவைகளில் அதிகமாக இந்த டோஃபு வந்து பயன்படுத்துகிறாங்க. டோஃபு சின்ன சின்ன பீஸாக நறுக்கி அதை எண்ணெயில் வறுத்து பரிமாறணும் அப்படின்னா அதை சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஆரோக்கியம் தான். அளவாக தான் எண்ணெய் சேர்க்கணும். அப்படி சேர்த்தோம் அப்படின்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனைலாம் இல்லாமல் டோஃபு வந்து நம்மளுடைய இதயத்தை பராமரிக்கும். குறிப்பாக புரதச்சத்து வந்து நமக்கு இந்த டோஃபு வந்து கொடுக்குது இதயத்துக்கு. அப்படின்றதால இதை நம்ம ஜூஸ் மாதிரி வடிவங்களை கூட மசித்து நல்லா வந்து இந்த டோஃபு எடுத்துக்கொள்ளும் போது கூட இதயம் நமக்கு பலமாக இருக்கும். இனிப்பு உருளைக்கிழங்கு என்று சொல்லக்கூடிய சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதயம் நமக்கு பலம் பெறும். மற்ற உருளைக்கிழங்கு ஒப்பிடும்போது இந்த இனிப்பு உருளைக்கிழங்குல குறைந்த அளவு கிளைசமிக் இருக்குது. ஸோ இதன் காரணமாக இது நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்க விடுறது கிடையாது. நார் சத்துக்கள், விட்டமின் ஏ, லைகோபின் உள்ளிட்டவைகள் எல்லாமே நமக்கு இந்த இனிப்பு உருளைக்கிழங்குல அதிக அளவில் இருக்குது. இனிப்பு பிரியர்கள் இனிப்பு வகை உருளைக்கிழங்குகளை வந்து எடுத்துக்கொள்ளும் போது ஏலக்காய், சிறிதளவு எலுமிச்சை ஜூஸ் எல்லாம் எடுத்து சேர்த்து சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது அவங்களுடைய பிளட்டில் சுகருடைய அளவு கண்ட்ரோலாக தான் இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கு இனிப்பு உருளைக்கிழங்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழங்களில் ஆரஞ்சு பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இதயம் பலம் பெற ஆரம்பிக்கும். தித்திப்பான ஆரஞ்சு பழங்களில் கொழுப்பை, அதாவது அந்த கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, கட்டுப்படுத்தக்கூடிய பெக்டின் அப்படின்ற அந்த கரையக்கூடிய நார் சத்துக்கள் இருக்குது. ஸோ இந்த ஆரஞ்சு பழங்கள் இருக்கக்கூடிய பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது. நாளொன்றுக்கு நமக்கு போதுமான அளவுக்கு ஆரஞ்சு பழத்தையும் ஆரஞ்சு ஜூஸோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரத்த குழாய்களினுடைய செயல்பாடுகளை நம்ம துரிதப்படுத்தலாம். ஒரு ஆரஞ்சு பழத்தில் 62 கலோரிகளும் 3 கிராம் நார் சத்தும் இருக்குது. ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் நமக்கு வந்து போதுமானது நம்மளுடைய இதயத்தை பலப்படுத்துவதற்கு. அதனால் ஆரஞ்சு பழத்தை அப்படியே எடுத்துக்கோங்க, ஜூஸாகவும் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளும் போது இதயம் உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். இந்த உணவுகள் அனைத்துமே உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலில் வச்சு, பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோலில் வச்சு, கொழுப்புகள் அந்த கொலஸ்ட்ரால்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் வச்சு இதயத்திற்கு ரத்த ஓட்டத்தை சீராக அளித்து மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகள் வீக்கமடைவது, இதய தசைகள் வலுவிழந்து போது போன்ற பிரச்சனைகள் வந்து உங்களை விடுபட வைத்து இதய துடிப்பை சீராக வைத்து இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பயனுள்ள பதிவை மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.